ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 29/3/2026க்கான கேரளா லாட்டரி சேனல் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு 29ஆம் தேதி நமக்கு அதே மாதிரி 19ஆம் தேதி 264. ஸோ இந்த மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 299. ஸோ 299க்கு மேலே 6ஆம் தேதி பிசி 44 அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே மேலே 16ஆம் தேதி பிசி 97 அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே 26ஆம் தேதி 85. சரிங்களா. இங்கே 44க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 99. இந்த 99ங்கிறது நமக்கு பிசியில் 93 அடிச்சிருக்காங்க. இந்த 97க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 42. 42ங்கிறது ஏசி 42 அடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஏசி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிசி. சரிங்களா. அப்போ இங்கே இந்த 85 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். 85 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர் பண்ணிங்கன்னா 30 அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பிசி பாருங்கள். உள் நம்பரில் சி போர்டு, அதாவது ஏசி மட்டும் பார்த்துக்குங்க. ஏசி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்பர் மட்டும் பாருங்கள். இந்த 57. சரிங்களா. இந்த 57 எடுத்து நமக்கு பிசி 57, 26. இந்த 26 எடுத்து பிசி 26, இந்த 39 எடுத்து பிசி 39 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அப்போ நமக்கு ஏபியில் ஒரு 03 அப்படிங்கிற நம்பர் வச்சு 039. சரிங்களா. 039 இந்த நம்பரை அடித்தாங்கன்னா 90 39 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ இந்த நம்பர் கூட சப்போர்ட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 90 39 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. 90 39 அப்படிங்கிற நம்பர் வந்து வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பரு. சரிங்களா. 90 39 அப்படிங்கிற நம்பரு ஸ்ட்ராங்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ அந்த நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 275 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. 275 785 அப்படிங்கிற நம்பர் இந்த நம்பர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 785ங்கிறத அடித்து ஒரு நாள் கேப் விட்டு 725ங்கிறத நமக்கு அந்த 2 நம்பர்ஸும் சேர்ந்தாப்புல நமக்கு அடிச்சிருப்பாங்க. சரிங்களா. மறுபடியும் நமக்கு 507ங்கிறது 057 அடித்து திரும்ப இந்த 704 இருக்குது. இந்த 704 எடுத்து நமக்கு 047 அல்லது 074 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 047 அல்லது 074 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. 047 அல்லது 074 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் 7337 அப்படி நம்பரு நமக்கு ரொம்ப நாள் இன்னும் வராமல் இருக்குது. சரிங்களா. ஸோ ஒரு நம்பர் கம்மி பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 26ல் ஒரு நம்பர் கூட்டி அடித்தாங்கன்னா 3773ங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் 037 073. சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 037 073 அப்படி நம்பரு நமக்கு ஏற்கனவே 73 37 அப்படி நம்பரு லாஸ்ட்டாக அடிச்சப்போ 0307 இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா. ஸோ அந்த நம்பர்ஸே வந்து ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 0073 0037 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ அதே மாதிரி நமக்கு 5 20 அப்படிங்கிற நம்பர்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க. சரிங்களா. இப்போ லாஸ்ட்டாக அடித்ததில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய டைம் வந்திருக்குங்கிறத கூட நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா. நமக்கு இன்னும் 10 மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்குது. சரிங்களா. நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க. 15 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ 20 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் 20 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 20 வந்திருக்கு. நமக்கு இன்னும் 10ஆம் நம்பர் மட்டும்தான் இன்னும் பார்த்திங்கன்னா வராமல் இருக்குது. ஸோ அந்த 10ஆம் நம்பரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 55 051. சரிங்களா. 3051 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 3051 அல்லது 3015 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கெஸ்ஸிங்கில் இல்லாமல் சொல்கிற நம்பர், இதெல்லாம் இந்த நம்பர் வரக்கூடிய நம்பர் இன்னும் வராமல் இருக்கிறதுனால சொல்லியிருக்கேன். இந்த நம்பரும் அதே மாதிரி 073 037. சரிங்களா. ஆனால் நாளைக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா
039 சரிங்களா? 9039 இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அ 2026 அப்படின்னு சொல்லி ஃபோர்டில் கொடுத்துருப்போம் சரிங்களா? இந்த நம்பர்ஸ் யாரும் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நேற்றைய நம்பர் அதாவது ரிசல்ட்டு சொல்லும்போது இன்னைய நம்பர் எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. வந்ததுக்கப்புறம் இது இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு சொல்கிறது வந்து யார் வேணாலும் சொல்லலாம் சரிங்களா? அது வந்த நம்பர்ஸ் இப்படி வந்துச்சுன்னு நம்ம சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வரக்கூடிய நம்பரை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்கில் எடுக்கணும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் சொல்லலாம். இங்கே எடுத்து வந்திருக்கு, இப்படி இது வந்திருக்குன்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். அது நமக்கு தயவுசெய்து கேட்குறவங்க புரிஞ்சுக்குங்க. வந்த ரிசல்ட் இப்படி தான் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு அதுக்கு வந்து நமக்கு டைம் ஒதுக்க வேணாம் சரிங்களா? புரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய நம்பர்ஸுக்கு நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்கலாம் சரிங்களா? ஏற்கனவே வந்த நம்பர்ஸ் எப்படி வந்துச்சுங்கிறத பார்க்க தேவையில்ல நம்ம. வரக்கூடிய நம்பரை பார்ப்போம் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.